A sphere of radius r is cut from a large solid sphere of radius 2r as shown in figure. அந்த லார்ஜஸ்ட் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 2r. அதில் வந்து என்னன்னா 6 ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்மால் ஸ்பியர் கட் பண்ணுறாங்க. அது என்ன உங்களுக்கு இதோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு 2r. ஓகே, இதில் வந்து என்னன்னா 6 ரேடியஸ் உள்ள ஒரு ஸ்மால் ஸ்பியர் கட் பண்ணுறாங்க. இதான் ஹோல் ஸ்பியர். அப்போது அப்போது இட்ஸ் ஆக்ஸ் வந்து மாட்டாக்ஸ் I1. இந்த செக்ஷன் எடுக்கும்போது ஸ்மால் ஸ்பியர் எடுக்கும்போது I2, அதாவது பேரல் ஆக்சிஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். For larger solid sphere about diameter y axis போது whole for amount of for whole வந்து 2/5 m into 2r whole square. அப்போ 2 square 4, 4 2 square 8, so 8/5 mr square வந்துடும். பட் MCR sphere வந்து யூனிஃபார்ம் இருக்கால mass divided by volume of whole equal to small section mass divided by small section value. இப்போ ஃபார் லார்ஜஸ்ட் ஸ்பியருக்கு பார்த்தா ஹோல் ஸ்பியருக்கு பார்த்தோன்னா m 4/3 பை அதோட ரேடியஸோட 2r ரேடியஸ் தான் அது கியூப். 4/3 பை கியூப் தானே வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர், அதான் சொல்லியிருக்கோம். ஃபார் ஸ்மாலர் ஒன்றுக்குனா m டேஷ் அதுக்கு மாஸ் m டேஷ் இருக்கும். 4/3 பை ஆர் கியூப் அது ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸ். அப்போ இதுலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு 4/3 பை 4/3 கேன்சல் ஆகும். அப்போ m/8 ஆர் கியூப் இருக்கும். இங்கேருந்து m டேஷ் பை ஆர் கியூப் இருக்கும். அப்போ ஆர் கியூப் ஆர் விட்டு வரும். அப்போ m டேஷ் ஈக்குவல் டு m/8 அதான் இங்கே கொடுத்துருக்கேன். பேரல் ஆக்சிஸ்க்கு யூஸ் பண்ணும்போது I டேஷ் ஈக்குவல் டு அல்லது I2 இதோடைய I2 ஈக்குவல் டு உங்களுக்கு ICM ப்ளஸ் m டேஷ் ஆர் ஸ்கொயர் வரும். ICM என்னது அபவுட் தி சென்ட்ரா மாஸ். அது சென்ட்ரா மாஸை பொறுத்து 2/5 mr ஸ்கொயர் 8ன்னு தெரியும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் இங்கே m டேஷ் என்னது உங்களுக்கு m/8. ஸோ இந்த ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ கீழே டினாமினேட்டர் என்ன வரும்? இங்கே வந்துன்னா 2mr ஸ்கொயர் பை 40 ப்ளஸ் mr ஸ்கொயர் பை 8. 40 எல்சியம் எடுத்தோம்னா இங்கே வந்து என்னென்ன உங்களுக்கு வரும் 5. ஓகேவா? இங்கே வந்து என்னது இங்கே 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 வந்து 2 வரும், இங்கே 5 வரும். ஸோ என்னது 2 + 5 7 எல்சியம் எடுத்துக்காங்க. வேறு நல்ல ரேஷியோ பார்க்கும்பொழுது இதுக்கு 7/40 மார்க்ஸ் வருது ஐடாஸ்க்கு ஸ்மாலாக இருக்குது. ரிமைனிங் பார்க்கும்பொழுது என்னது அந்த ஹோல் பார்ட்டியும் என்ன பண்ணணும், மெயினாக நம்ம இது இங்கே தான் தப்பு பண்ணுவோம். ரிமைனிங் பார்ட் ஹோல் பார்ட் அப்படியே எடுத்துக்கூடாது. ஐடாஸ் பை ஐ ஹோல் எடுத்துக்கூடாது. ஹோல் பார்ட் மைனஸ் ஐடாஸ். அது இந்த செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செக்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் இந்த செக்ஷன். இந்த சர்க்கிளை விட்டுட்டு இந்த செக்ஷன் ஏன்னா ஸ்மாலர் ஸ்பியர் இருக்குதுங்க, அதை விட்டுட்டு பாக்கியோட செக்ஷன் தான் அந்த ஐ ஹோல் மைனஸ் ஐடாஸ் இருக்குது. ஸோ இது ஐடாஸ் வந்து 7/40 mr ஸ்கொயர் இருந்தது. ஐஹோல்ங்கிறது வந்து 8/5 mr ஸ்கொயர். ஐடாஸ்ங்கிறது ஸோ 7/40 mr ஸ்கொயர். சப்ட்ராக்ட் பண்ணுறாலும் நான் mr ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டேன். 8/5 மைனஸ் 7/40. இது எல்சி எடுக்கும்போது 40 எடுத்தோம். இங்கே என்ன வரும் 64 மைனஸ் 7. மேலே ஒரு 40 இருக்குது, கீழே 40 கேன்சல் ஆகிடும். அப்போ 7/64 மைனஸ் 7 ஆர் 7/57. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். 7/57. Thanks for watching. Keep watching. Subscribe and share.